ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் தற்போது பார்க்கக்கூடியது சிக்கன் சால்னா எப்படி செய்வது என்று பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் செய்யும் முறை அனைத்தும் தற்போது விளக்கப்படும். பாருங்கள், 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். பிறகு 2 தக்காளி, நாட்டு தக்காளி பொடியாக வெட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றும் சிறிதளவு கொத்தமல்லி, 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய், இவை தயார் செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு கடாயில் சிறிதளவு எண்ணெய் விட்டு சிறிது கருவேப்பிள்ளை, ஷாப்பிங் செய்த ஒரு பச்சை மிளகாய் எடுத்து போட்டு வதக்கிக் கொள்ள வேண்டும். இது வதங்கிய பின் நறுக்கி வைக்கப்பட்டுள்ள வெங்காயத்தை சேர்த்துக் கொள்ள வேண்டும். இது வெங்காயம் பொன்னிறமாக வரும்போது இதனுடன் தக்காளி சேர்க்க வேண்டும். இது வெங்காயம் பொன்னிறமாக நிறம் மாறும்போது அடுப்பிட அளவு குறைத்து வைத்துக் கொள்ளுங்கள். தீயினுடைய அளவு குறைத்து வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு இதில் சிறிதளவு உப்பு சேர்க்க வேண்டும். வெங்காயம் உப்பு சேர்க்கும் போது வெங்காயம் சீக்கிரமாக நமக்கு சிவந்துவிடும். ஆகவே இது செந்நிறமாக வெங்காயம் வருவதற்கு சிறிதளவு உப்பு சேர்த்துக் கொள்ளுங்கள். இந்த வெங்காயம் சீக்கிரமாக சிவப்பு நிறத்தில் வரும். இது சிவந்து வந்த பிறகு சிறிதளவு இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கொள்ள வேண்டும். இவற்றை நன்றாக தீயை குறைத்து இதை கலந்து விட வேண்டும். தற்போது இதனுடன் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன் மற்றும் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து நன்றாக சீரகத்தூள் 1/2 தேக்கரண்டி சேர்த்து கலந்தவுடன் இதனுடன் நறுக்கி வைக்கப்பட்ட 2 தக்காளி, மஞ்சள் போடும்போது நம்ம ஸ்வீட் ஸ்பூன்ல, சின்ன ஸ்பூன்ல போடலாம், 1 ஸ்பூன் தலை தட்டி. அது பிறகு இப்போ தக்காளி சேர்க்கப்பட்டுள்ளன. நறுக்கிய 2 தக்காளி, சிறிதளவு தண்ணீர் விட்டுக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இவை அதிகமான சூட்டின் காரணமாக இவை கீழே கறியை படிக்கக்கூடும். ஆகவே நாம் சிறிதளவு 2 கரண்டி தண்ணீர் சேர்த்துக்கொள்ள வேண்டும். தண்ணீர் சேர்த்துக்கொண்டு தீயை கொஞ்சம் அதிகரிக்க வேண்டும். தீயின் அளவு அதிகரித்து வைத்தால் சீக்கிரமாக இந்த தக்காளி வெந்து நமக்கு தேவையான பக்குவத்தை கொடுக்கும். தக்காளியில் உள்ள பச்சை வாசனை போகும் வரை வேக வேண்டும். தக்காளி தீ அதிகமாக வைக்கும் போது சீக்கிரமாக தக்காளியில் உள்ள பச்சை வாசனை வெளியில் சென்றுவிடும்.
ஹை ஃப்ரெண்ட்ஸ், நாம் மிக்சியில் கொஞ்சம் வறுத்த வேர்க்கடலை ஒரு புடி, பிறகு தேங்காய் துண்டு 2 தேங்காய் துண்டு, பிறகு ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை எடுத்து இவை சிறிதளவு தண்ணீர் விட்டு இவை அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். வேர்க்கடலை மற்றும் தேங்காய் சிறிதளவு தண்ணீர் விட்டு நன்றாக அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம கிரேவி தக்காளி பதமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதனோட நம்ம சிக்கன் சேர்க்க போறோம். இங்க பாருங்க, வெட்டி எடுத்து வைக்கப்பட்டுள்ள ஒரு 6 துண்டு சிக்கன். சிறிதளவு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கொள்ள வேண்டும். இவை சிக்கன் பாதி அளவு வெந்தவுடன் நாம் அரைத்து வைக்கப்பட்டுள்ள தேங்காய் வேர்க்கடலை சேர்ந்த கிரேவி எடுத்து நாம மிக்ஸில எடுத்து இதில் டைரக்டா ஊற்றி நம்ம கலந்து விடணும். இவற்றில் சிக்கன் வேகுவதற்கு தேவையான தண்ணீர் சிறிதளவு சேர்த்துக்கொள்ள வேண்டும். ஒரு டம்ளர் தண்ணீர், சுமார் 200 ml அளவு கொண்ட தண்ணீர் இதனுடன் சேர்த்துக்கொள்ள வேண்டும். கிரேவி கொஞ்சம் அதிகமாக வேணுன்றவங்க 600 ml 800 ml சேர்த்துக்கொள்ளலாம். நம் தேவைக்கேற்ப தண்ணீர் அளவு சேர்த்துக்கொள்ள வேண்டும். ஆனால் நம்ம எடுத்திருக்க மசாலா சுமார் 700 ml வரைக்கும் தண்ணீர் கலக்கலாம். நம்ம எடுத்திருக்க வெங்காயம், தக்காளி மற்ற அளவு பார்த்தீங்கன்னா நம்ம 600 முதல் 800 ml கலக்கலாம். நான் எனக்கு குறைந்த அளவு தேவைனால தண்ணீர் குறைந்த அளவு சேர்த்து இவை நன்றாக கொதிக்க வேண்டும். சிக்கன் பாதி வெந்தவுடன் நாம் அரைத்து வைத்துள்ள தேங்காய் வேர்க்கடலை அடுத்த இதில் எடுத்து சேர்த்துக்கொள்ள வேண்டும். இப்போது குழம்பு நன்றாக கொதித்து ஒரு சிக்கன் நன்றாக வெந்துள்ளன, நல்ல வாசனை. இப்போது நாம் அரைத்து வைத்துள்ள தேங்காயும் வேர்க்கடலையும் சேர்த்துக்கொள்வோம். நல்ல மனம். சிக்கன் சால்லாம் இந்த பாருங்க, நல்ல திக்னஸ் வந்து மனம் வீசுகிறது. இவை இட்லி மற்றும் தோசைக்கு ஏற்றதாக உள்ளன. இட்லி, இடியாப்பம், தோசைக்கு நம்ம இதை வச்சு சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். காரம் அதிகம் இல்லாமல் இருக்கும், சுவையா இருக்கும், வாசனை உள்ளதாகவும் சுவையாகவும் இருக்கும். மனமாகவும் சுவையாகவும் இருக்கிறதுனால இது சுமார் 15 நிமிடத்தில் இது வந்து ரெடி பண்ணிடலாம். அதனால அனைத்து வீடுகளிலும் இது செய்து பயன்பெறுங்கள். சுவையான சிக்கன் சால்னா ரெடி. இந்த சிக்கன் சால்லாம் எப்படி இருக்கு பார்த்துட்டு புதுசா சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது கிரேவி எப்படி இருக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.